அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிர பகவானானவர் துலா ராசியிலிருந்து கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசிக்குள்ள நவம்பர் மாதம் 26ஆம் தேதி, தமிழுக்கு சொல்ல போனா கார்த்திகை 10ஆம் தேதி சுக்கிரன் பகவான் துலாத்திலிருந்து விருச்சகத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்படி பயிற்சி ஆகும் போதுல என்னென்ன மாற்றங்கள் பொதுவா நிகழும்னு பார்த்தோம்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம் ஐடி செக்டர் விழுகிறத பத்தியும், அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி பலத்துக்கு வரனால ஐடி செக்டர் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பத்தியும். இப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகும். இப்ப வேலை இல்லா திண்டாட்டம், வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கொடுக்கும் சூழ்நிலைக்கு வருது. திரும்பவும் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அப்கிரேட் ஆகும். ஏன்னா சுக்கிரன் தான் கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சவங்க அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதிகப்படியான வேலைகளை கொடுக்கிற சூழ்நிலைகள் நடக்கும். அதே மாதிரி பொருளாதார ரீதியா இந்தியா மிகப்பெரிய லெவல்ல போகும். இது எப்படின்னா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலே ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு தாக்கம், இந்த அமைப்புகளாலே பொருளாதார ரீதியா முன்னிலையில இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் நடக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலம் விருச்சகத்துக்குள்ள வரும்போதுல, விருச்சகம் யாரோட ராசி? மோடியோட ராசி. அப்படிங்கும் போதுல அந்த அமைப்பின்படி இவர் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சரி, நாட்டின் தலைவர் எடுத்த முடிவுகளும் அனைத்தும் சரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு மிகப்பெரிய லெவல்ல கொண்டு வரும். அவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் கார்த்திகை 10க்கு மேல அந்த நாட்டின் வளர்ச்சி கடுமையா இருக்கும், பெரிய லெவல்ல இருக்கும். என்னன்னு சொல்ல போனா பொருளாதார ரீதியா மிகப்பெரிய உயரத்தை தொடும் அப்படிங்கிறதே சொல்லலாம். அதே மாதிரி போர் அமைப்புகளாலதான் இந்த பொருள், அதாவது போரோ சண்டையோ இல்ல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதோ ஒண்ணு, ஒரு ஒரு ஏதாவது ஒண்ணு நம்ம குறை சொல்ற மாதிரி இருக்கும். அந்த குறையாலதான் இத்தனை நாள் நம்ம அதை குறையாவே நினைச்சிருப்போம். அந்த குறைகளாலே இவ்வளவு தூரம் வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பேசுற மாதிரியும் சொல்ற சூழ்நிலை வரும். அதே மாதிரி பழங்கால கட்டிடங்கள், பழைய கட்டிடங்கள், பழங்கால கோயில்கள், இன்னும் வெளியில தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வெளியில வரும். காரணம் என்ன? குரு வக்ரமாயி மிதுனத்துல இருக்கும் போதுல காற்று ராசியில குரு வர்றாரு வக்ரமாயி கார்த்திகை மாசத்துல. அப்படிங்கும் போது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில கண்ணுக்கு தெரிகிற அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். ஆச்சரியங்களான விஷயங்களும் நடக்கும். சரிங்களா? இது உலக ரீதியா. இப்ப பாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி என்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சாரம். சோ 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல. இது ஒரு விபரீத ராஜயோகம் மாதிரிதான். கிட்டத்தட்ட அப்படிதான் நடக்கும். ராஜயோகம் முழுமையா நடக்குதோ இல்லையோ ஒரு 50% நடக்கும். ஏன் 50%? 12ஆம் இடத்துல சுக்கிரன்னாவே இளம் வயதினர்களுக்கு தான் இது நல்ல ராஜயோகம். அதே மாதிரி ராகு ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்களுக்கு இது ராஜயோகம். சுக்கிரன் 12ல இருக்குனாவே ராகு ஆதிக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் இளம் வயதுல இருக்கிறவங்களுக்கு தான் இதை நல்லா வேலை செய்யும். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும், லைஃப்பை பத்தி ஒரு புரிதல் இல்லாம ஜாலியா மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்கும். இந்த 12ஆம் இடத்துல வர சுக்கிரன் அருமையா இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளா இருக்கட்டும், வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளா இருக்கட்டும், தொழில்ல லாபமா இருக்கட்டும், எல்லாம் தேடி வரும். தொழில்ல லாபம் இருக்கிறதே தைரியத்தை கொடுக்கும். முரட்டுத்தனமான தைரியம், அசாத்திய தைரியத்தை கொடுக்கும். அதாவது ஒரு வெற்றியே துணிச்சல் தைரியத்தை கொடுக்கும். நல்ல, ஏன்னா 11ஆம் அதிபதி 12ல. சோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் சக்சஸ கொடுக்குற மாதிரியும் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியும் முழுக்க முழுக்க என்ன சொல்ல போனா அந்த சீப்பான அவல ஆசைகள் பண்ணாது, சீப்பான ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு தைரியத்தை கொடுக்கும். இது எப்படின்னா ஒரு பொண்ணுகிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி, இல்லாட்டி ஒரு வாத்தியாரை போய் அடிக்கிற மாதிரி, ஏதாவது அதை வாத்தியார் அடிக்கிறதோட கலாய்க்கிற மாதிரி, அதாவது அவங்கள கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிக்கிற மாதிரி. ஏன்னா சுக்கிரன்ல அடிக்க செவ்வாய் என்னதான் அடிக்க வருவாரு, சுக்கிரன் கேலி பண்ணி சிரிக்கிற மாதிரி. சோ இந்த அமைப்புகளை கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது ஒரு சந்தோஷத்தை, ஒரு சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு தைரியம் கொடுப்பாரு. அது பெரிய விஷயமா இருக்கும். சின்ன சின்ன ஆசைகள் தான், அதான் அது பெரிய விஷயமா இருக்கும். அந்த பெரிய விஷயத்த இறங்கி செய்யறதுக்கு தைரியத்தை கொடுப்பாரு இந்த சுக்கிரன் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சொல்ல போனா இளம் வயதினர்களுக்கு தான் இது அதிகப்படியான தைரியம், சந்தோஷத்தையும் தைரியத்தையும் கொடுக்குற மாதிரியான அமைப்பு. சரிங்களா? அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இந்த காலகட்டத்துல தைரியமா ஏற்படுத்திக்கலாம். காரணம் என்ன? 12ஆம் இடத்தில் சுக்கிரன் வருவது சயன போகத்தை குறிக்கிற ஸ்தானம். சயன போகத்தை குறிக்குதுங்கும் போதுல நீங்க இந்த அமைப்புகள்ல நீங்க ஈடுபடலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏற்பாடு பண்ணா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ராசியாதிபதி குரு வக்ரம் பெற்றது மட்டும்தான் குறையே. சோ அப்படி இருக்கும் போதுல
நீங்க உங்க சைட்ல தான் ஃபால்ட் இருக்குமே ஒழிய ஆப்போசிட் சைட்ல ஃபால்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் குறிப்பா பியூட்டி பார்லர் வைக்கணும், துணிக்கடை வைக்கணும், டைலரிங் ரிலேட்டடா போகணும், அதே மாதிரி கார் ஷோரூம் ரிலேட்டடா வேலை பார்க்கறது, ஷோரூம் சொந்தமா வைக்கணும்னு நினைக்கிறது, காசு கம்மியா இல்லாம கையில முதலீடு போட முடியாதவங்க வேலை பார்க்கறாங்க, முதலீடு போட முடிஞ்சவங்க சொந்தமா ஷோரூமே நடத்துறாங்க. டாக்ஸி டிரைவரா மாறுறது, டாக்ஸி எடுத்து ஓட்டுறது, ஆட்டோ வாங்குறது, பைக் ரிக்ஷா ஓட்டுறது, இந்த மாதிரி வாகனங்கள் தொடர்பா நீங்க இந்த காலகட்டத்துல மூவ் ஆன் ஆவீங்க. தனுசு ராசினர் வாகனங்கள் ரிலேட்டடாவோ, அதாவது மக்களின் வேலையை குறைக்கும் தன்மை அளவுக்கு ஒரு எளிமையான வேலையை மக்களுக்கு சேவை செய்யற மாதிரியும், உங்களுக்கு அது வந்து ஒரு ஜாலியா இருக்கிற மாதிரியும் உள்ள தொழிலெல்லாம் நீங்க இந்த காலகட்டத்துல பண்ணுவீங்க. பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. சரிங்களா? அதே மாதிரி நண்பர்கள் ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்துல இருக்கும். நண்பர்கள் உதவி இந்த காலகட்டத்துல தொழில் சம்பந்தமா எல்லாமே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குடும்பமும் மகிழ்ச்சியா இருக்கும். குடும்பத்துல எந்நேரமும் சந்தோஷமும் சிரிச்ச முகமும் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருமே இந்த நேரத்துல நல்லா இருப்பாங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு மட்டும் ராசியாதிபதி வக்ரம் பெறுவதனால் ஒண்ணு உங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும், இல்ல தாயாருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? 12ஆம் இடத்துல சுக்கிரன் வரனால இழப்பீடு நடக்குமோ, அப்படி நடக்குமோ, இப்படி நடக்குமோங்கிறதோட மனச்சந்தோஷத்துக்கு எந்த குறைபாடும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். மன சந்தோஷமா இருக்கும். பொருள் இழப்புகளை பத்தி நீங்க சிந்தனையும் பண்ண மாட்டீங்க. காரணம் என்ன? ராசியாதிபதி வக்ரம் இதோட போகுது அப்படின்னு நினைப்பீங்க. மன சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்கள். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பயணங்கள் ரீதியா பணம் சம்பாதிப்பீங்க. அப்ப டாக்ஸி டிரைவரா இருக்கவங்க, லாரி டிரைவரா இருக்கவங்க, இல்ல டாக்ஸி எடுத்து வேலைக்கு வச்சு ஆள் வேலைக்கு வச்சு பண்ணிட்டு இருக்கவங்க, லாரி ஆள் வேலைக்கு எடுத்து பண்ணீங்க, பஸ் வச்சு இது பண்ணி டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடா டச்சப்ல இருக்கிற அனைத்துக்குமே நல்ல முதலீடு லாபம் கிடைக்கும். அதாவது மற்ற டிரான்ஸ்போர்ட் வேலை கம்பேர் பண்ணும்போது நம்ம டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு தேவை அப்படிங்கிற அளவுக்கு நடக்கும். அதே மாதிரி கால்நடை பால் வியாபாரம் பண்றவங்க, ஆட்டு வியாபாரம் பண்றவங்க, கால்நடை மாடுகளை வாங்கி விற்கிறவங்க, 4ஆம் பாவ சம்பந்தப்பட்ட அனைத்தையுமே நல்ல, அதாவது 4ஆம் அதிபதி வக்ரம், ஆனா 4ஆம் பாவ அதிபதி மூலமாக தான் உங்களுக்கு நல்ல முதலீடே கிடைக்கும். அதாவது வளர்த்த மாடை வித்தாலும் அது லாபம் தான், வளர்த்த மாட்டுல இருந்து வர பாலை வித்தாலும் அது லாபம் தான். சோ லாபத்தை சம்பந்தப்பட்ட மாதிரி தான் நீங்க இப்போ 4ஆம் அதிபதி வக்ரம் ஆயிடுச்சு, அதனால நமக்கு இழப்பீடு வரப்போகுது அப்படின்லாம் நீங்க பயப்படவே தேவையில்லை. 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் அது ரிலேட்டடா, ஏன்னா 4, 8, 12 தொடர்பு கொள்ளும் சுக்கிரன். அப்படி தொடர்பு கொள்ளும் போதுல அது மூலியமா லாபம் இருக்கிற மாதிரி இருந்தா வச்சு பால் கலந்து லாபம் பார்ப்பீங்க. லாபம் இல்லைன்னா யோசிக்க மாட்டீங்க, மாத்த வீடா அப்படின்னு போயிருவீங்க. சோ இந்த மாதிரி தான் வருமே ஒழிய அதை வச்சே அப்படியே மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. ஏதோ ஒரு ரூபத்துல லாபம், அது என்ன மாதிரி அப்படிங்கறத சொல்ல முடியாது. சரிங்களா? அதே மாதிரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எல்லாமே நல்லா இருக்கும். தாயாரோட உடல்நிலை உங்களுக்கு பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம். தந்தைக்கு தான் இந்த காலகட்டத்துல உங்களால இம்சையா இருக்கும். நீங்க அவங்க தேவையில்லாத மனவேதனைப்படுத்துற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படுத்துவீங்க. சரிங்களா? திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவியிடம் தேவையில்லாத வாக்குவாதத்திலும் சண்டையிலும் ஈடுபட வேண்டாம். அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ணட்டும், நீங்க விட்டு ஒதுங்கி வாங்க. ஆணாக இருந்தா மனைவியிடம், பெண்ணாக இருந்தா கணவரிடம் விட்டு ஒதுங்கி வராம நீங்களும் சரிக்கு சமமா நின்னீங்கன்னா அதுவே பிரச்சனையாகும். மென்மேலும் பிரச்சனை வளர்ந்து தேவையில்லாத விருந்தாவாதத்துக்கெல்லாம் இழுத்து விடும், பிரிவினையை ஏற்படுத்தும். சோ அந்த மாதிரி பண்ணாம இருக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியே 12ல இருக்காரு, ராசியாதிபதி வக்ரமா இருக்காரு. இது கண்டிப்பா மருத்துவ செலவு தான் குறிக்கும். தேவையற்ற மருத்துவ செலவு. அதுவும் குறிப்பா எந்த மாதிரினா, மோஷன் போகல, அடி வயிற்றுல பிரச்சனையா இருக்கு, இஎன்டி ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதி 12ல, சோ அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கழிவு பகுதிகள் வெளியேறாத பிரச்சனையும் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். சோ உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி அடையக்கூடாது. வக்ரமா இருக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த சனிக்கு உட்பட்ட புஜங்கள், இஎன்டி ப்ராப்ளம், முகத்துல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சனி வக்ரமா இருக்கிறது கூட நல்லதுதான். வக்ர நிவர்த்தி அடைகிறது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி 40 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு, தோல் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இதெல்லாம் பாதிப்பு. ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட அமைப்பு, கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்றது, இல்லாட்டி வேற ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு. சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். சரிங்களா? மற்றபடி எந்த குறையும் பெரிய லெவல்ல வராது அப்படிங்கிறத சொல்லலாம்.
அதே மாதிரி இந்த காலகட்டத்துல பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத அதாவது தேவையில்லாத மருத்துவ செலவுல கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொடர்பாலேயோ இல்லாட்டி பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ பால்வினை நோய் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ மருத்துவமனை செல்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும். அதை கொஞ்சம் பாத்துக்கங்க. அதாவது நீங்க லேடிஸ் டாக்டர் மட்டுமே கன்சல்ட் பண்ணி பாக்க, இது பெண்களுக்கு தான். காரணம் என்ன, 12ஆம் இடத்துல சுக்கிரன் வரனாலையும் உங்க நட்சத்திராதிபதி பூராடமாக இருக்கிறதுனாலையும் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு ஏற்படுறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாவே பொதுவா பாலின சுரப்பிகள் தான். ஸோ இந்த அமைப்புகள்ல கண்டிப்பா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் பெண் மருத்துவரை சந்திக்கிற சூழ்நிலை ஏற்படும். இது பெண்களுக்கு தான். ஆண்களுக்கு செவ்வாய் பாதிக்கும் போதுதான் நடக்கும். செவ்வாய் 12ல இருக்கிறனால பாதிப்புலாம் இல்லை, ஆட்சி குலத்துல இருக்கிறனால உங்களுக்கு இப்ப அதை பத்தி எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? பல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் மட்டும் ஆண்களுக்கு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியும் 12ல, ராசியாதிபதி வக்ரம். சோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போராட்டத்துக்கு சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கும். ஆனா உங்களுக்கு வேற மாதிரி நடக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம். தந்தையை வீட்டை விட்டு வெளியே போ நீங்க சொல்றது, இல்லாட்டி உங்களை தந்தை வெளில போக சொல்றது. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் சண்டை போட்டு வெளில போ அப்படின்னு சொல்லி மனவேதனைப்படுத்திக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். தாயார ஒரு வழி பண்ணிருவீங்க. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தாயார் மனசை வேதனைப்படுத்தி அவங்கள ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுல யாருக்கு அதிகமான பாதிப்புன்னா தாயாருக்கு தான். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அவங்கள ஒரு வழி பண்ணிட்டு இருக்கீங்க மாதிரி அமைப்பு. சோ குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத அசம்பாவிதமும் சண்டை சச்சரவுகளும் வரும். மனைவியின் பேச்சை கேட்டுக்கிட்டு தாளம் போடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இதை 12ல சுக்கிரன் வரும்போதில் தான் மனைவியின் பேச்சை கேட்டு பெற்றோரை அவமதிப்பது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ நீங்க கொஞ்சம் அமைதியா ரிலாக்ஸா எல்லாத்தையும் பொறுமையா கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். இல்லாட்டி சகலமும் பாதிக்கப்படுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி தொழில்ல உங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு, கை நிறைய பணம் உண்டு. குறிப்பா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பணம் 12ல சுக்கிரன்ல, அதனால கலைத்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஆயக்கலைகள் 64ல எந்த ஒரு கலையை தொட்டவங்களா இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. இதுல அதிகமா சினிமா ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புகழ் பரவும், உங்களோட ஃபேம் வெளியில வரும். ஒரு சின்ன வேலை பார்த்தீங்கன்னா அந்த வேலையால பெரிய லெவல்ல வருவீங்க சினிமா ரிலேட்டட்ல இருக்கவங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சினிமா சீரியல் எந்த ஒரு சாதாரண யூடியூப் ஷார்ட்ஸ் போடுறவங்க, யூடியூப் வீடியோ போடுறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரீச் கிடைக்கும், பெரிய லெவல்ல மக்கள் ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது பணம் காசு கிடைக்கும்னு நான் சொல்லல, மக்களின் ஆதரவு உங்களுக்கு ஏற்படுறதுனால நீங்க வந்து ஒரு விமர்சிக்கக்கூடிய ஆளாகவோ இல்லாட்டி முதன்மைப்படுத்தக்கூடிய ஆளாகவோ வருவீங்க அப்படிங்கிறத சொல்றேன். இதனால பணம் வரும், ப்ரொமோஷன் வரும்லாம் சொல்ல, நீங்க 4 பேருக்கு முன்னாடி வந்து நிக்கிற அளவுக்கு ஒரு கம்பீர தோற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை, எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ரச்சனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.